வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர். நாம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி நடக்கிறது. மார்ச் 6-8-24 காலை சனி பகவானுக்கே உண்டான இடமான திருநள்ளாறு, குச்சனூர், அங்கெல்லாம் கோலாகலமான விசேஷங்கள் இருக்கும். அங்கெல்லாம் போய் நீங்க பங்கெடுத்து பயன்பெறுங்க, அருள் பெறுங்க ஆண்டவனை. ஏன்னா வாக்கியம்ங்கிறது ஆண்டவனுக்கும், திருக்கணிதங்கிறது மனிதனுக்கும் போல வாக்கியம் பிரகாரம் தான் ஆண்டவனுக்கு எல்லாமே பூஜை, புனஸ்காரம், பெயர்ச்சி எல்லாமே பார்க்குறாங்க. அப்போ அதன் பிரகாரம் திருக்கணித பிரகாரம் கழிந்த ஆண்டே நமக்கு சனி பகவானின் பயிற்சி முடிந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 வருது. அப்போ அதுக்கு நாம 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்க்கிறோம். அதுல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசி. கடகம் ராசிக்கு சனி பகவானின் பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ கடகம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நத்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கட்டும். இப்போ நாம கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கடகத்திற்கு பயணம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த வருடம் சனி பகவானுடைய பெயர்ச்சியால பார்த்தீங்கன்னா கடகத்திற்கு பயணங்கள் வெற்றி தரும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி குடும்ப சொத்துகளால் வருமானம் வருகிறதுன்னு சொல்லுது. குடும்ப சொத்துகளால் வருமானம் வரப்போகிறது. பயணத்தால் வருமானம் வரும். பயணங்களால் சில பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பங்கள் ஒன்று கூடி சில பிரச்சனைகளை தீர்க்கப்படும்னு சொல்லலாம். குடும்பங்கள் ஒன்று கூடி சில பிரச்சனைகளை தீர்க்கப்படுவார்கள். அப்போ கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வருடமாக இனி வரும் வருடங்கள் இருக்கிறது. சனி பகவானின் பெயர்ச்சியும் உங்களுக்கு அதே போலதான் இருக்கு. அப்போ கடகம் ஆக்கம் அப்படின்னு சொல்லுது. கடகம் ஆக்கம்னு சொல்லுது. எதையாவது இப்ப செயல்படுத்தி வெற்றி பெற போகுதுன்னு அர்த்தம். அதற்குண்டான பாக்கியம் பெரியோர்கள் ஆசீர்வாதத்தால், பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தால் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடகத்திற்கு இப்ப கும்பத்திலிருந்து மீனத்துல போய் உட்கார போறார். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீனத்துல போய் உட்கார்ந்தாருன்னா கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவகம். பாக்கியம் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பாக்கியநாதன் உங்களுக்கு உங்களை செயல்படுத்த உங்களுடைய இயக்க பாவகமான 3ஆம் பாவகத்தை பார்க்கிறார். கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அந்த 3ஆம் இடம் செயல்படும். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய என்னென்ன விஷயம், இயக்கம் என்னென்ன இருக்கோ அந்த இயக்கத்தை எல்லாம் இயக்குவதற்கான செயல்பாட்டை செய்ய போகிறார். அதாவது பரபரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டத்தையும் ஆக்கத்தையும் இயக்கத்தையும் செயல்படுத்த போகிறார். உங்களுடைய இயக்கத்துக்கு வெற்றியை தர போகிறார். அப்போ எந்த மாதிரி இடத்துல இயக்க போறார், எந்த மாதிரி வெற்றியை தருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் பாவத்தை பார்ப்பதனால் இந்த 11ஆம் பாவகம் சரராசிக்கு பாதகம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பாதகத்தை உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பார். அதே உங்களுக்கு 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தை பார்ப்பதால்
அங்கு உங்களுக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு செயல்பாட்டை வெற்றி பெற செய்யறதுக்கு உதவி பண்ணுவார். அதே போல அவருடைய 10ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவர் தான் இருக்கும் வீட்டதிபதியின் வீட்டையே பார்க்கிறார். குரு பகவானுடைய வீட்டையே தனுசை பார்க்கிறார். அது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை செயல்படுத்தி தெய்வ வழிபாட்டினாலும் அனுகிரகத்தினாலும் ஒரு அதாவது ஜீவ சமாதி வழிபாடு, தெய்வத்துடைய சாமியார்களுடைய துணை, இவர்களுடைய வாக்கு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மக்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். மக்கள் தொடர்பு உங்களுக்கு சிலப்போ உங்களை வந்து சங்கடப்பட வைக்கும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதை வந்து நம்ம திறன்பட பார்த்துக்கணும். ஆன்மீக யாத்திரை, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன சொல்லலாம் உதவிகள், இதெல்லாமே நீங்க செய்வீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே சில கோவில்களை எடுத்து நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு கோவில் சூழ்நிலைகள் வெற்றி தரும். குடும்பத்துல வந்து புதிய யுக்திகளை கையாண்டு புது ஒற்றுமையெல்லாம் நிறுவிப்பீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படபடப்பு பரபரப்புன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். 50க்கு 50 தான் இருக்கு. வெற்றி 50 தோல்வி 50 அப்படிங்கிற சூழ்நிலையா தான் இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அவங்க சுயஜாதக பிரகாரம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றிக்குண்டான சூழ்நிலையை நம்ம சரி பண்ணிக்கணும். ஏன்னா நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம சொல்றது பொது பலன். உங்க சுயஜாதக பிரகாரம் பார்க்கிறப்போ அது உங்கள் பலனா மாறும். அதை நாம பார்த்து சரி பண்ணிக்கலாம். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய அமைப்புன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைகளுடைய அமைப்புல நிறைய ஏக்கங்கள் இருக்கும், தாக்கங்கள் இருக்கும். இந்த ஏக்கம் தாக்கம் எல்லாம் மாறணும். ஏன்னா சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஏக்கம் தாக்கம் இருக்கும். ஒருத்தருக்கு குழந்தைகளுக்கு தொழில் அமையல, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உறவு இல்லை, குழந்தைகளுக்கு கல்யாணம் இல்லைன்னு சொல்லி ஒரு அமைப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு தொழில் இருக்கு, நல்லா வர்றாங்க போறாங்க, ஆனா குழந்தையின்மை, சங்கடம், குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு ஏக்கம், அவங்க 2 பேரும் ஒற்றுமையா இல்லைன்னு சொல்லி ஒரு ஏக்கம், ஒரே இடத்தில் இல்லைன்னு சொல்லி ஒரு ஏக்கம் எல்லாம் இருக்கும். தனித்தனியா இருக்காங்கிற ஒரு ஏக்கம். அதே படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 வயது குழந்தைகள், 15 வயது குழந்தைகள் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு படிப்பு மந்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு சங்கடமா இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. அதே போல ஒரு 20 வயசு 18 வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலேஜ் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டதாரி படிப்புல பிஜி யூஜிங்கிற படிப்புல எல்லாம் வந்து அவங்களுடைய இப்போ கொஞ்சம் நிலை அதிகமாகும். அவங்களுக்கு நல்ல நல்ல இப்போ விஷயமெல்லாம் காலேஜில் நடக்கும். அவங்களுக்கு நல்ல அங்கேயே இருந்து படித்து வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நல்ல நல்ல மாற்றங்கள் வரும்னு சொல்லலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் இந்த தடவை வருதுன்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்களுக்கு நல்ல பாக்கியம் இந்த வருடம். சிலப்போ ஒரு 3-4 மாசத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. அந்த அமைப்பெல்லாம் அவங்க சுயஜாதக ரீதியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பம் அப்படிங்கிறதுல வந்து கூட்டு முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்ப ஒற்றுமை வரப்போகிறது. நண்பர்களால் ஏதாவது ஒரு நன்மை நடக்கும். அதே நண்பர்களால் ஏதாவது ஒரு தீமை இருக்கு. அதை வந்து நாம் சுய புத்தியால் ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டும். அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வெற்றிகள், நல்ல நல்ல வாழ்க்கை. கடகராசிக்கு கண்ணுக்கு தெரிந்ததும் தெரியாததும் நீங்கள் புரிந்து நடந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி உறுதி. வணக்கம். வாழ்க வளமுடன்.